பாலு புண்ணாக்கு மூட்டையெல்லாம் ரைஸ் மில்ல போய் இறக்க சொல்லப்பா. நாளைக்கு மாற்றி தோட்டத்துக்கு கொண்டு போயிடலாம். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா மரத்துக்கும் வச்சாகணும்டா. என்னம்மா இன்னும் உட்காந்து பாடு வச்சுட்டு இருக்கீங்க? தூங்கலையா? இல்லப்பா, இப்பதான் மாத்திரை போட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்கலான்னு உட்காந்துருக்கேன். ஆமா, சக்தியை விட்டுட்டு வந்துட்டியா? விட்டு வந்துட்டேன். பஸ் ஏறிட்டானா? இல்லம்மா பஸ் 10:30 மணிக்கு தானா. அப்ப ஏன்பா அம்புட்டு சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்ட? இல்லம்மா, டிக்கெட்ல 9 மணின்னு தான் போட்டிருந்தேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன் ஏதோ வேற பஸ் விடுறாங்களாம். நல்ல புது வண்டி. ஏம்மா, பஸ்ஸுக்கு லேட்டாக போனால் தாம்மா தப்பு, முன்னாடி போனால் என்ன தப்பு? ஆமா. அது போக அவன் வீட்டில் இருந்தானா ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா, யாராவது ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதான் விட்டு வந்துட்டேன். ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படி நிம்மதியாக பஸ் ஏறி போட்டான் அவன். சரி, வெரி கரெக்ட்னு. அவன் இங்க இருக்கிறத விட கொஞ்ச நாளைக்கு வெளியில இருக்கிறது தான் நல்லது. ஏம்மா, அவனை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்கம்மா. எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவன் மேலே திணிக்காதையே. நாமளா தொந்தரவு பண்றோம்? அவன் பண்ண பாவத்துக்கு வீட்டுல அமைஞ்சிருக்கா இல்ல ஒரு பரதேவதை. அவ பண்ற ஏடா குளத்துக்கு எல்லாம் அவன் இல்லப்பா மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். ஏம்மா, அதை விடுமா. சில விஷயங்களை பேச வேணாமேன்னு பார்க்குறேன். நான் போகிறேன், மேலே போகிறேன். இதை மறந்துட்டேன் பாரு. ஆதிரா, இந்தா என்னன்னு? வா. சக்தி பொண்டாட்டி ஏதோ மாத்திரை கிடைச்சான், வாங்கி கொடுத்து விட்டேன். அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துரு. என்ன நல்லா இருக்குப்பா. அவன் நம்மளுக்கு இம்புட்டு ஆட்டம் காட்டுறா, அவளுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி உபசரிக்க போறியா? ஏம்மா, நான் கூட ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேம்மா. அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது, பார்க்க வேண்டிய வேலையை பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டு போட்டு இதை போல் சின்ன விஷயங்கள் எல்லாம் ஏன் நம்ம மனசை போட்டு செலுத்தணும் அப்படின்னு தோணுதுமா. அதெல்லாம் மண்டக்குள்ளே ஏற்றினோம்னா தேவையில்லாத ப்ரெஷரு, சுகரு எல்லாம் வந்து நம்ம படுத்தபடிக்க ஆயிரும். அதனால் இதுகளெல்லாம் அப்படி போகிற போக்கில் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம்மா. சரி பாரு. ஏய், அதையும் கையில் வச்சு பார்த்துட்டே இருக்க? மாத்திரை கொண்டு போய் கொடு. நானா? ஆமாம், நீ தான் போய் கொடு. போ கொடு, நான் கொடுத்துறேன். தேவையில்ல, நானே கொடுத்துக்கிறேன். அவ மாத்திரை என்னத்த அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நான் தானே கொடுக்க போறேன். பார்த்தா ஒன்னும் தப்பு இல்லையே. அண்ணே, இது நம்ம சக்தியை வாங்கி கொடுத்தான். ஆமாம்மா, ஏன் அப்படி கேட்குற? என்னடி அது? அது அம்மா, இது அந்த டைம்ல போடுற டேப்லெட்மா. என்னடி சொல்ற? உனக்கு விளங்குதா இல்லையா? ஐயோ, இது வீட்டுக்கு விளக்கா இருக்கிறப்போ போடுற டேப்லெட்மா. வீட்டுக்கு விளக்கா? ஆமா. ஆதிரே, அந்த மாத்திரையை கூட நான் கொண்டு போய் கொடுத்துறேன். சும்மா இரு. ஏய் சனனே, வாடி இங்க. வாங்க வாங்க, இங்க நில்லு. என்னடி, நீ என்ன வீட்டுக்கு விளக்கா? வீட்டுக்கு விளக்குனா பீரியட்ஸ்னு அர்த்தம். உங்களுக்கு பீரியட்ஸான்னு கேக்குறாங்க. ஆமா. ஏண்டி, இந்த பொம்பளைங்க சமாச்சாரத்தை ஆம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி அவனை மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். கொஞ்சமாச்சும் கூச்சனாச்சும் இருக்காடி உனக்கு? இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? ஏண்டி, உங்க ஆத்தா இதெல்லாம் சொல்லி வளர்க்கலையா உன்ன? சரியான கூறு கெட்டவளா இருக்கு. போடி போ. அதான் அங்கே நில்லு. எதையும் தொடாதே, அங்கேயே நில்லு. போ. அம்மா, கொஞ்சம் உள்ள வாமா. என்னப்பா? வாமா, வா, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. வா வா. எப்படி இருக்கா பாருப்பா. வா வா. இவளுகள் எல்லாம் படிச்சவளுங்க. காலை இழுக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன? நீயும் பொம்பளை பிள்ளை தானே? எங்க வீட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இங்க கிளம்புங்க. இந்த வீட்டு கலாச்சாரம் ஒன்று குறைச்சல்.
எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க. என்னம்மா? என்னப்பா, என்ன விஷயம்? எதுக்காக தனியா கூட்டி வந்த? ஒரு விஷயம் பேசணும்மா. சொல்லு. ஏம்மா, நீயும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டியா? என்னாச்சு? ஏன் இப்படி கேக்குற? இல்லைம்மா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா. நீ எல்லாம் அந்த காலத்தில் வீட்டை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டிய நேரங்களில் எவ்வளவு சுத்தபத்தமாக இருப்ப தெரியுமா? வீட்டுக்குள்ளே வரமாட்ட, எந்த பொருளையும் தொடமாட்ட, ரூமுக்கு வெளியே ஒரு உலக்கையை போட்டு ரூமுக்குள்ளேயே உட்காந்துருப்ப. அத்தாச்சி வந்து சமையல் பண்ணி உனக்கு சோறு கொடுக்கும். ஞாபகம் இருக்குல்ல? அவ்வளவு ஏம்மா உன் காலத்தை விடு. ஈஸ்வரி வந்ததுக்கப்புறமும் அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு இருந்த. ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா மனசுக்கு. இந்த பிள்ளையை கூசாமல் நடுவிட்டு வரைக்கும் நடக்கிறதும், பண்ட பாத்திரங்களை தொடுறதும் புழங்குறதும், ஆம்பளையோட நின்று பேசுறதும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிமா சும்மா இருக்க? ஆமாப்பா, அப்ப எல்லாம் ஈஸ்வரி சொல்லுவா ரேணுகா ஒதுங்கி இருப்பா, ரேணுகா சொல்லுவா நந்தினி ஒதுங்கி இருப்பா. இப்ப எல்லாம் எது எப்போ நடக்குதுன்னு மூச்சு கூட விட மாட்டேன்றாங்க. அது இல்லைம்மா, வீட்டை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டிய பிள்ளைய ஒன்றா மண்ணா திரியுதுக, பழகுதுக, பாத்திரம் பண்டங்களை தொடுதுக, பொருள்களை தொடுதுக, அதுக்கு தொடுற பொருள்களை ஆம்பளைங்க நாங்களும் தொடுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, நீ எல்லாம் வீட்டை விட்டு ஒதுங்கி இருந்த காலத்தில் ஐயா உன்னை ஏற எடுத்து கூட பார்த்தது இல்லைம்மா. ஆமாப்பா, நாங்க பின்கட்டில் ஒதுங்கி இருப்போம். ஆமாம்மா, அப்படிலாம் இருக்க போய் தான் குடும்பம் தலைச்சிச்சு. இன்னைக்கு பாரு, எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனை, இதுகளுக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணம் தான்மா. அவங்க நினச்சிட்டு இருக்காங்கம்மா, இதெல்லாம் அந்த காலத்து பழக்கம், இப்போலாம் இது யார் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஆடிட்டு இருக்காங்க. அம்மா, பொம்பளை சுத்தமாக இருக்கணுமா, இல்லாட்டி குடும்பமே ஆடி போயிடும். இது சாதாரண விஷயம் இல்லைம்மா. நான் ஒரு ஆம்பளை, நான் எவ்வளோதாம்மா சொல்ல முடியும்? இதெல்லாம் நீதாம்மா பார்த்துக்கணும். பழைய மாதிரி உலகையை கையில் எடுத்தா தாம்மா நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ தான் பார்த்துக்கணும். சரியாம்மா? சரி வா. சனனி, என்னடி நினைச்சிட்டு இருக்கே உன் மனசுல? வீட்டுக்கு விளக்குன்னா வாய் திறந்து சொல்ல மாட்டியா? என்கிட்ட சொல்லலைன்னாலும் வீட்டுக்கு வந்தவளுங்க கிட்ட ஒட்டி ஒராசுவே இல்ல, அவளுங்க கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல? இது எதுக்கு நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும்? இது என்னோட பர்சனல் விஷயம் தானே. ஏய், என்னடி உன் விஷயம்? நீ தீட்டோட வீட்டை வளையம் வருவ, நீ தொட்டத ஆம்பளை ஆளுங்க தொட்டு பொழங்குவாங்களா? எச்சி இறக்கும், தீட்டு வீட்டை தொடைக்கும். இந்த வீட்டுக்கு வாச்சவளுங்களா இந்த மாதிரி ஏன் விஷயம் உன் விஷயம்னு இருக்க போய்தான் இன்னைக்கு வீடே அல்லோலப்பட்டு இருக்கு. இனி உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏய் நந்தினி, அத்தை, அவளை கூட்டிட்டு போய் வீட்டு பின்னாடி உட்காரவே. இந்நேரத்துக்கா? பின்ன காலையில குளிச்சிட்டு வந்த பிறகா? போடி, அவளை தொடக்கூடாது சொல்லிவிட்டேன். இந்த பாரு, நீயும் எதுவும் தொடக்கூடாது, அப்படியே போய் பின்னாடி உட்காரு. எட்டி கூட பார்க்க கூடாது சொல்லிவிட்டேன். என்னம்மா, என்னாச்சு? ஏய், இந்நேரத்துல நீ எங்கடி வந்த? அது என்னோட ஆதார் கார்டை விட்டுட்டு போயிட்டேம்மா, அதான் எடுக்கலான்னு வந்தேன். இந்த மாதிரி அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்னு நீ களவாணித்தனம் பண்ணிட்டு திரியிற, உனக்கு இருக்கு அப்புறம். ஈஸ்வரி அப்பங்கிட்ட பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தவ தானே நீ? உனக்கு கச்சேரி தனியா வைக்கிறேன்டி, தனியா வைக்கிறேன். இப்ப போய் உலக்கையை தேடு போ. உலக்கு எதுக்கு அத்தை? என் புது மருமக சமைஞ்சிருக்கா புதுசா, அவளுக்கு விழா எடுத்து மஞ்சள் நீர் ஆட்ட போறேன்.
நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி புள்ளைய பெத்து எல்லாம் என் தலை எழுத்து. ஏய் ராணி, உலக்கைய எடுத்து போட்டு அந்த சனனிய அங்கேயே உட்கார வைக்கணும். அவ உள்ள வரக்கூடாது. போய் தேடி எடுத்துட்டு வா போ. ஏமா உங்க வீட்டு உலக்கைய என்ன தேட சொல்றீங்க? எங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுப்பேல. வாய மூடிக்கிட்டு சொன்னது செய் போ. சரி. நந்தினி போ, போய் அவளுக்கு படுக்க பாய் தலகாணி எல்லாம் எடுத்து போடு. உட்கார வச்சிட்டியா? உள்ள வராதே, அப்படியே போயிடு. அம்மா என் ஆதார் கார்டுமா? உன் ஆதாரத்தையே மொத்தமா காலி பண்ணிடுவேன். ஓடி போயிடு. பார்த்து இருந்துக்கோ. வரேன். எதனா வேணும்னா என்கிட்ட கேளு. ஏய், அவகிட்ட போய் உரசிக்கிட்டு நின்னியா? இல்ல இங்கனே தான் நின்ன பாத்தீங்கள. இத பாரு, உனக்கும் சொல்லிவிட்டேன். வாய் திறந்து இதெல்லாம் சொல்லணும் என்கிட்ட. ஒண்ணுக்கு போனா கூட இனிமே சொல்லிட்டு போறேன். என்ன ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்க? போய் உங்க வேலையை பாருங்க. ஆமா, எனக்கு வேலை இருக்கு, அதை நான் பார்க்கணும். ஹலோ, என்ன அப்ப நான் வேலை இல்லாம இருக்கேன்னு சொல்ல வரீங்க? ஆமா தாயே, எனக்கு சொல்லி இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வெள்ளாவி இருக்கு உனக்கு ஒரு நாள், கண்டிப்பா பாத்துக்கிறேன். ஜனனி, இந்தா. அது ஜீரக கஷாயம், குடி.
குடி ஜனனி. சூட்டுனால தான் வயிறு வலி வரும். இதை குடியா எதமா இருக்கும். நான் வெந்தயம் வேற ஊற வச்சிருக்கேன். காலையில அந்த தண்ணி குடிச்சேன்னு வையி, நாளைக்கு ஃபுல் டே வயிறு வலி வராது. ஜனனி, அந்த இட்லியை கொஞ்சம் சாப்பிட்டுருமா, கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. உனக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்காதுல்ல? உங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. அக்கா, நம்ம வீட்லயே இதெல்லாம் செஞ்சது கிடையாதே. என்னமோ புதுசா இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. நம்மள என்ன உலக்க போட்டு உட்கார வச்சாக? இல்ல நந்தினி, அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா எனக்கு அப்போ அது பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா எங்க அம்மாவும் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாங்க. ஆனா இப்படி மோசமாலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஒரு தனி ரூம் ஒதுக்கி கொடுத்து இருக்க சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து இவங்க பண்றதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ரேணுகா வந்ததும் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. அப்புறம் நந்தினி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. ஆனா இப்ப கூட ஒன்றும் அத்தைக்காலாம் தோணி இருக்காது. உங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் தனியா கூட்டு போய் ஓதி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கிளை வந்து சாமி அடிச்சு. விவசாய கெட்டவருக்கு அவங்க வீட்டுக்காரரு. பொம்பளைங்க விஷயத்துல கூட இப்படி மூக்க நுழைச்சு டார்ச்சர் பண்ணா எங்கன போய் முட்டிக்க? எனக்கு இதெல்லாம் நிஜமாவே புதுசா இருக்கு. இந்த 3 டேஸ்ல பூஜை ரூமுக்கு போக கூடாதுன்னு எங்க வீட்ல சொல்லுவாங்க. ஆனா இங்க எப்படி ஜெயில போட்டு வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல தான் சானிடைசேஷனுக்கு எந்த வசதியும் இல்ல. அதனால இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு ஒரு காரணத்தை சொல்லி இப்படி செஞ்சாங்க. இப்போ நமக்கு தான் எல்லா வசதியும் இருக்கே. இப்போவும் தொடக்கூடாது படக்கூடாதுன்னா எப்படி? அதுவும் இங்க ரெஸ்ட் ரூம்லாம் வேற வெளியில இருக்கு. இன்னைக்கு எத்தனை பெண்கள் இந்த மாதிரி டைம்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, ஆபீஸ்க்கு போறாங்க. இது பாடியில நடக்கிற ஒரு சேஞ்ச், அவ்வளவுதான். இது புரியாம இன்னும் பழைய பஞ்சாங்கமா இருக்கிறது நியாயமே இல்ல. இதுல உலக்க வேற போட்டு காத்து கருப்பு அண்டக்கூடாதுன்னு உலக்க போடுவாங்க. ஆனா இந்த வீட்டு காத்து கருப்பெல்லாம் சேர்ந்து உலக்க போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ, என்னக்கு சொல்றது? இப்ப கூட நான் இவங்க நம்பிக்கைக்காக இங்க உட்காரல. ஏன் நம்பிக்கைக்காக தான் உட்கார்ந்துருக்கேன். சக்தியை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதுக்காக தான் இங்க உட்கார்ந்துருக்கேன். அவன்கிட்ட சேஞ்ச் தெரியுது. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரிய ஆரம்பிக்குது. ஈஸ்வரி அக்கா, நான், சக்தி 3 பேரும் தனியா பேசணும்ல. அப்போல இருந்தே அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்கிட்ட ஆறுதலா பேச வந்தான். அப்போதான் கூப்பிட்டு கோயம்புத்தூர் போக சொன்னாரு. சக்தி மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான்ல. எனக்கு தெரியும் சக்தி உன்னை புரிஞ்சுப்பான்னு. எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இதுக கண்ணில் அதெல்லாம் படக்கூடாது. அடுத்த தடவை பட்டா கோயம்புத்தூருக்குல கொலம்பியாக்கே அமுச்சு வச்சிருவாங்க. யார் எங்க பேசுறது? காத்து கருப்பு சேர்ந்தாப்புல வருது. இங்க என்ன பண்றீங்க 2 பேரும்? சாப்பாடு கொடுத்தா அதிரா. அதான் கொடுத்தாச்சுல, கிளம்புங்க. இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏன் உலக்க போட்டா பேசக்கூட கூடாதா? என்ன நக்கலாம்? இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். அப்படியா? இருங்க மா. ஆத்தை குட்டி பிசாசு பெரிய பிசாசு கூப்பிட போகுது. நீ பிசாசுனே பயந்துராத. வெளியில இருக்க பிசாசை விட உள்ள இருக்கிற பிசாசு தான் டேஞ்சர். சரி வா வா. எதனால வரல? வரேன் ஜனனி. சரிக்கா. குரல் கொடு. சரியா? சரிக்கா.